ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஐ ஹோப் யூ ஆல் வெல். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது டீச்சிங் ஆப்டிடியூட் அண்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய லாஸ்ட் யூனிட் தான் இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன் இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ன்றதை படிக்கணும் அப்படின்னா, டிஜிட்டல் ரெஃபர்ஸ் டு வாட் அப்படின்னாலே ஆன்லைன், உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த இடத்துல தன்னுடைய மொபைல் மூலியமாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆஃப்லைன் பரவலாகவே ஆஃப்லைன் டீச்சிங் தான் இருக்கும். அதாவது என்னென்னா நம்ம அந்த பிளேஸ்க்கு போய் நம்ம ஒரு லேர்னராக லிசன் பண்ணுறது ஆஃப்லைன் டீச்சிங். ஆனால் ஆன்லைன் டீச்சிங்கிறது ஒரு டீச்சர் நமக்கு கிளாஸ் எடுப்பாங்க, வி வில் லிசன் த கிளாஸ். எக்ஸாம்ஸ் மட்டும் நம்ம நேரில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் என்னென்னா டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். இது எது மூலயமா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மூக் அப்படிம்பாங்க, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் எது அப்படின்னா ஸ்வயம். ஓகேங்களா? ஸ்வயம்ங்கிறது ஃபஸ்ட்டு வந்ததுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பரவலாக மக்கள் உபயோகிக்கிறது எதுனா இந்த ஸ்வயம் தான். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஸ்வயம் இஸ் இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்வயம் ஒரு இ லேர்னிங் பிளாட்ஃபார்ம், இ லேர்னிங். ஓகேங்களா? இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா which is indigenously developed by Ministry of Human Resource Development. which is developed ஸ்வயம் ஒரு ஆன்லைன் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் தான். அது மூக் ஸ்கூலில் தான் நம்ம பின்னாடி வரக்கூடிய எல்லா ஆன்லைன் கோர்ஸஸுமே வரும். which it's all includes in the MOOC மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகேங்களா? இதில் தான் பட் ஸ்வயம் டெவலப் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், MHRD அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஸ்வயம் உருவாக்குனது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இட் இஸ் டிசைன் டு அச்சீவ் த 3 cardinal principles. இதில் என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னா ஆக்சஸ், ஈக்விட்டி அண்ட் குவாலிட்டி. ஓகேங்களா? விச் இஸ் லான்ச் இன் 9th July. இதில் ஜூலைன்னு இருக்குது, சாரி. இதில் 9th July 2017 பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீ பிரணாப் முகர்ஜியால் இந்த ஸ்வயம் லான்ச் பண்ணாங்க இந்த இயர் ஆஃப் 2017. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டட் வித் இட்ஸ் டிஜிட்டல் எஜுகேஷன் டெலிவிஷன் சேனல் ஸ்வயம் பிரபா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்வயம் பிரபா, அதாவது டிவியில் ஃபஸ்ட்டு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்வயம் டிவியில் ஸ்வயம் பிரபான்ற பேரில் டிவியில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 24/7. ஓகேங்களா? ஸ்வயம் இஸ் ஏ மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் as I already told you initiative. ஸ்வயம் ஹோஸ்ட் கோர்சஸ் ஃப்ரம் கிளாஸ் 9th to போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல். ஓகே, ஸ்வயம்க்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் ஸ்வயம் படிக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் லெவல், அதாவது பிஜி ஸ்டடீஸ் வரையும் நம்ம எப்போ வேண்டாலும் பண்ணலாம், அதுக்கப்புறமும் கூட பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் என்னென்னா ஸ்வயம் யார் பண்ணலாம், இது யார் இனிஷியேட் பண்ணாங்க, ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம், அப்ரிவேஷன், இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்வயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு டேக் லேர்னிங் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் த பெஸ்ட் அவைலபிள் டு ஆல் இன்க்ளூடிங் த ஹைலி deprived. To bridge the digital divide for students who have not yet experienced the digital revolution and are unable to join the mainstream of the knowledge economy. ஓகேங்களா? அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட குவாட்ரன்ஸ் பார்த்தோம்னா ஸ்வயமில் மொத்தம் 4 குவாட்ரன்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா அசஸ்மெண்ட், இ டியூட்டோரியல், டிஸ்கஷன், ஃபாரம்ஸ் அண்ட் இ கண்டென்ட். இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா குவாட்ரண்ட் 1, குவாட்ரண்ட் 2, குவாட்ரண்ட் 3 அண்ட் குவாட்ரண்ட் 4னு பிரிப்பாங்க. அது என்னென்ன குவாட்ரண்ட்ஸோட ஃபுல் ஃபார்மை நம்ம பார்க்கலாம். குவாட்ரண்ட் 1 பார்த்தோம்னா இ டியூட்டோரியல், வீடியோ அண்ட் ஆடியோ கண்டென்ட் ஆன் ஆர்கனைஸ்டு ஃபார்ம். இது இட் இஸ் நத்திங் பட் டீச்சிங். இதில் நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்பைரண்டோட சாய்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லைஃப் சயின்ஸ் எடுத்து படிக்கணும், இல்லை நியூட்ரிஷன் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அதில் வீடியோ கண்டென்ட் எல்லாமே அவங்க ஆல்ரெடி டெலிவர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்து அதை லிசன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட் பார்த்தோம். பிரின்சிபல்ஸ் வேறு, குவாட்ரண்ட்ஸ் வேறு. ஓகேங்களா? பிரின்சிபல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. குவாட்ரண்ட்ஸ் தான் என்னென்னா 4. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இ டியூட்டோரியல், வீடியோ அண்ட் ஆடியோ கண்டென்ட் அண்ட் ஆர்கனைஸ்டு ஃபார்ம், நெக்ஸ்ட் அனிமேஷன், சிமுலேஷன்ஸ், வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், விர்ச்சுவல் லேப்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக மற்ற இங்கிலீஷ், மற்ற மேக்ஸ் அந்த மாதிரி விர்ச்சுவல் லேப்ஸ்லாம் வராது. த பர்சன் ஹூ ஆர் செலக்டட் ரிலேட்டட் டு ப்ராக்டிகல்ஸ் they would have a lab.
laboratory methods, virtual labs like that. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ரண்ட் 2 இஸ்ஸே வந்து இ கண்டென்ட். ஃபஸ்ட்டு வந்து டுட்டோரியல் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இ கண்டென்ட் அப்படி அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் ரிலேட்டட் டு கண்டென்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. பிடிஎஃபாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், புக்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். புக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்ட் காப்பியாக தான் கொடுப்பாங்க, ஹார்ட் காப்பியெல்லாம் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க. அதாவது நம்ம எக்ஸாமுக்கு அப்போ மட்டும்தான் நம்ம வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்டடீஸ்க்கு அதெல்லாம் வந்து காசுலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? பிடிஎஃப், டெக்ஸ்ட், புக்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ், வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இன்டராக்டிவ் சைமுலேஷன்ஸ் வேர் எவர் ரெக்வைர்டு. நெக்ஸ்ட்டு குவாட்ரண்ட் 1 வந்து டீச்சிங், குவாட்ரண்ட் 2 வந்து நமக்கு தேவையான டெக்ஸ்ட் அவைலபிலிட்டி, அதாவது என்ன நமக்கு படிக்கிறதுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. குவாட்ரண்ட் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப் ரிசோர்ஸஸ், ரிலேட்டட் லிங்க்ஸ், விக்கிபீடியா டெவலப்மெண்ட் ஆஃப் கோர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் ஆன் இன்டர்நெட், கேஸ் ஸ்டடீஸ், புக்ஸ் இன்க்ளூடிங் புக்ஸ், ரிசர்ச் அண்ட் பேப்பர்ஸ். இது வந்து என்னென்னா வெப் ரிசோர்ஸஸ். ஃபஸ்ட்டு வந்து குவாட்ரண்ட் 2 அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளாக நமக்கு இப்போ சாய்ஸில் நமக்கு எக்ஸாம்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா நமக்கு பிடிஎஃப், டெக்ஸ்ட், புக்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்வயமோட எந்த குவாட்ரண்ட்டில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் போட்டோன்னா குவாட்ரண்ட் 2. ஓகேங்களா? குவாட்ரண்ட் 3 வரை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் குவாட்ரண்ட் என்ன அப்படின்னா குவாட்ரண்ட் 4 செல்ஃப் அசஸ்மெண்ட். இதில் தான் நமக்கு எக்ஸாம்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் விச் குட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இப்போ அவங்க நமக்கு ஏதாச்சும் ஒன்று டீச் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அது ரிலேட்டடாக நமக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வரும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்சிங் கொஸ்டின்ஸ், ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ், லாங் ஆன்சர்ஸ் கொஸ்டின், குவிஸஸ், அசைன்மெண்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ், டிஸ்கஷன் ஃபாரம், டாபிக்ஸ் அண்ட் செட்டிங் அப் த FAQs, கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆன் ஜென்ரல் மிஸ்கான்செப்ஷன்ஸ். அதாவது உங்களுக்கு தேவையான என்னென்ன கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கோ அவங்கள்ட்ட வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வயம் வந்து 9 நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்ன கோஆர்டினேட்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். இதை எப்படி ஷார்ட்டாக சொல்லுவாங்க அப்படின்னா AICTE. Annual refresher program in teaching for faculty of engineering or university or institution. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பர்டிகுலர் நேஷ்னல் ப்ரோக்ராம் வந்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தோம்னா நம்மளோட சாய்ஸ். எந்த ப்ரோக்ராம் கீழே, எந்த கோஆர்டினேட்டர்ஸ் கீழே நம்ம வந்து கிளாஸ் லிசன் பண்ணுறது நம்மளோட விஷஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா NPTEL, நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங். இதெல்லாம் அப்ரிவேஷன்லாம் ரொம்ப மைன்யூட்டாக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒவ்வொரு இது கூட மாறாமல். ஓகேங்களா? NPTELங்கிறது நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி என்ஹான்ஸ்டு லேர்னிங் ஃபார் இன்ஜினியரிங். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஜினியரிங்க்கு தான். நெக்ஸ்ட்டு UGC ஃபார் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் எஜுகேஷன். பிஜி முடிக்கிறவங்க, அதாவது பிஜி படிச்சுட்ருக்கவங்க வந்து UGCலேருந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம், நம்ம வந்து கிளாஸ் லிசன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்சர்டோரியம் for educational communication, CEC for UG graduation, for undergrad education. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா NCERT, நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். அதாவது என்னென்னா ஒவ்வொரு எஜுகேஷன்ஸ்க்கும் இவங்க ஒவ்வொரு இதில் கோஆர்டினேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸ்வயம் ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம வந்து NCERTயில் கனெக்ட் பண்ணி லிசன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு UGC வந்து பிஜி லெவலுக்கு நம்ம லிசன் பண்ணலாம். இன்ஜினியரிங்காக AICT ஆர் NPTEL வந்து நம்ம கிளாஸ் லிசன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்வயம்ங்கிறது மெயின் அப்ஜெக்டிவ். அதுக்கு கீழே இந்த நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ் கூட இவங்க வந்து லிங்க் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் NIOS. இதுவும் வந்து பார்த்தோம்னா ஃபார் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு தான். நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி IGNOU ஃபார் அவுட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்கூல் முடித்த உடனே நான் இப்போ ஸ்வயமில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம IGNOU கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் IIMB ஃபார் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் ஃபார் த டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக. மொத்தம் இதுதான் வந்து பார்த்தோம்னா 9 நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ் ஆஃப் ஸ்வயமோட இவங்க தான் நேஷ்னல் கோஆர்டினேட்டர்ஸ். இதை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸ்கூல் எஜுகேஷனுக்காக என்னென்னலாம் இருக்குது, பிஜி லெவலில் என்னென்ன கோர்சஸ், என்னென்ன கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இருக்காங்க, இன்ஜினியரிங்காக என்னென்ன கோஆர்டினேட்டர்ஸ், இந்த மாதிரி
படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் ஸ்வயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்வயம் பிரபா. ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஸ்வயத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து டெலிவிஷன் தான் பண்ணாங்க. ஸ்வயம் பிரபாவில் 24/7 டெலிவிஷன் தான் பண்ணாங்க. அந்த சேனல் தான் இந்த ஸ்வயம் பிரபா. குரூப் ஆஃப் 34 DTH, அதாவது டைரக்ட் டு ஹோம் சேனல்ஸ், ஹை குவாலிட்டி எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் ஆன் 24/7 பேசிஸ். அப்படின்னா எப்பயுமே நமக்கு வந்து அது அந்த கண்டென்ட் வந்து பர்டிகுலர் கண்டென்ட் வந்து நம்ம டெலிவர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? த்ரூ த சேட்டலைட் GSAT 15 ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் மூலியமாக நமக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து டெலிவர் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஸ்வயம் பிரபா. நெக்ஸ்ட் இந்த ஸ்வயம் பிரபாவோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்ப்போம். அது என்னென்னா ஈக்குவல் ஆக்சஸ், ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், லைவ் கிளாஸஸ், கரிக்குலம் பேஸ்டு கோர்சஸ், காம்படிட்டிவ் ப்ரிப்பரேஷன். இது வந்து ஸ்வயம் பிரபாவோட அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா யூஜிசியோட மூக்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மூக்ஸுங்கிறது என்னென்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். டிஜிட்டல் இனிஷியேட்டிவோட மெயின் கான்செப்டே என்னென்னா அந்த மூக்ஸ் தான். வெர்டிக்கல் ஆஃப் ஸ்வயம். நெக்ஸ்ட்டு இந்த மூக்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். எ மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் இஸ் எ வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் விச் ப்ரொவைட்ஸ் அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு வைட் வித் எ சான்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் with the best institutes in the world. Established back in 2008 வந்து இதை கொண்டு வந்தாங்க. மூக் அப்படிங்கிறத 2008 வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப டெவலப் ஆகலாம். ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது பரவலாக இல்லாதனால 2008 கொண்டு வந்த இந்த மூக் வந்து ரொம்ப பரவலாக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அதனால் 2012 தான் இது வந்து இந்த லேர்னிங் வந்து பாப்புலர் ஆச்சு. மோரோவர் ஆல் ஆஃப் தெம் கெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அந்த பர்டிகுலர் ஏஜை கடந்துட்டாலே அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன்றது ஏன்னா அவங்களுக்கு எஜுகேஷனுக்காக ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேங்களா? மூக்ஸ் இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2008. ஆனால் லேர்னிங் ரொம்ப பாப்புலராக வந்து எப்போ பரவுச்சு அப்படின்னா 2012. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா NPTEL, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஆஃபர் ஆன்லைன் கோர்சஸ் த்ரூ திஸ் பிளாட்ஃபார்ம் விச் ரெக்வயர் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த NPTEL வந்து பார்த்தோம்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆஃப்லைன் லேர்னிங்க்கும் ஆன்லைன் லேர்னிங்க்கும் கூட நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன் லேர்னிங் எந்த அளவுக்கு நமக்கு பரவலாகிட்டு, ஆஃப்லைன் லேர்னிங் எந்த லெவலுக்கு நமக்கு பரவலாகிட்டு இருந்துச்சோ அதே லெவலுக்கு இப்போ ஆன்லைன் லேர்னிங்கும் நமக்கு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் தானே? ஓகே, இப்போ அதுக்கும் இதுக்கு இடையில என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆஃப்லைன் லேர்னிங் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட், நோ ஹெல்த் இஷ்யூஸ், நீட் டு பி ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் கைட்லைனஸ், நோ செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், ரெக்வைர்ஸ் மோர் டைம் அண்ட் மணி, நோ நாட் ஸோ காஸ்ட்லி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு வந்து டேரெக்டாக நம்ம பார்க்குறோம். நமக்கு அதே இது மொபைலில் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஐ டிஃபெக்ட்ஸ் வந்து வரும். ஒரு இரிட்டேட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் மொபைல் ஃபோனே நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு இரிட்டேட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸஸ் லிசன் பண்ணுறவங்களுக்கே தெரியும். ஆமாம் தானே? இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஆஃப்லைன் லேர்னிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் நமக்கு இது எந்த ஹெல்த் இஷ்யூஸும் இருக்காது. இப்போ நம்மளை வந்து ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இடம் வந்து நமக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்ம கிளாஸ் லிசன் பண்ணல அப்படின்னா நமக்கு திட்டலாம் வரும் இல்லையா? அதுதான் என்னென்னா ஆஃப்லைன் லேர்னிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் லேர்னிங்க்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் மெத்தட், பேட் ஹெல்த் இஷ்யூஸ், நோ நீட் டு பி ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், நோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் கைட்லைனஸ், செல்ஃப் பேஸ்டு லேர்னிங், டு நாட் ரெக்வயர் மோர் டைம் அண்ட் மணி. இது வந்து ஒரு காஸ்ட்லி மெத்தட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ நான் ஐஏஎஸ் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, யூபிஎஸ்சி கோச்சிங் கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. அது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான். பட் தே ஹாவ் டு பே மோர் மணி. ஓகேங்களா? அவங்க வந்து நிறைய மணி பே பண்ணணும். எதுக்கு அப்படின்னா ஆன்லைன் கோர்சஸ்க்கு. ஆனால் ஆஃப்லைன் கோர்சஸ்க்கு அவ்வளோ மணி வென் கம்பேர்ட் டு ஆன்லைன் கோர்சஸ் they don't need to pay too much of money for offline courses. இதுதான் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ்க்கு இடையில டிஃப்ரென்சியேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நீங்கள் தீக்ஷா அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் தான். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். தீக்ஷாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். Diksha is an initiative of the National Council for Education, Research and Training. NCERTயோட இனிஷியேட்டிவ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீக்ஷா. அண்ட் MHRD லான்ச் இன் 2017 தான் இந்த தீக்ஷாங்கிறத லான்ச் பண்ணாங்க. இட் இஸ் ஏ நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன்.
இதுவும் வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் எஜுகேஷனுக்காக ஒரு லான்ச் பண்ணதான் இந்த தீக்ஷாங்கிறது. அவைலபிள் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் கிரேட்ஸ் 1 to 12. இது வந்து பார்த்தோம்னா எல்லா ஸ்டேட்ஸும் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆகும். எது அப்படின்னா தீக்ஷா ஃபார் த கிரேட்ஸ் ஆஃப் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை இது வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் த பிளாட்ஃபார்ம் கேன் பி அக்சஸ்டு த்ரூ ஏ வெப் போர்ட்டல் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன். இது வந்து நமக்கு மொபைல் அப்ளிகேஷன் மூலியமாகவே நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து லிசன் பண்ணிக்கலாம். இட் ப்ரொவைட்ஸ் ஆக்சஸ் டு எ பூல் ஆஃப் கண்டென்ட் linked to the curriculum. Currently, the platform supports 18 languages and various curriculums across India. மொத்தம் இதில் எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னா 18 languages. As I already told you, it apt for all the states in India. ஓகேங்களா? இது வந்து நம்ம மொபைல் ஆப் மூலியமாக நம்ம வந்து லிசன் பண்ணிக்கலாம். இதை லான்ச் பண்ணது 2017 பை NCERT அண்ட் MHRD. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தோம்னா தீக்ஷா. நெக்ஸ்ட்டு வந்து மனோதர்பன். இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 2021 லான்ச் பண்ணாங்க. இது லான்ச் பண்ணது யாருன்னா அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் MHRD launched the initiative Manodharban to provide psychological support to students for their mental health and well-being during the challenging times in the pandemic. இது 2021 அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கும். டியூரிங் த பேண்டமிக் பீரியட்ல தான் அந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது தான். ஆனால் 2021 வீட்டிலே இருக்கோம், நமக்கு என்ன தான் செய்கிறது, எஜுகேஷனுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாமல் இருக்குன்ற பட்சத்தில் தான் இந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது என்ன ஸ்வயம் மூக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஓகேங்களா? அப்படி கொண்டு வந்தது தான் என்னென்னா மனோதர்பன் டியூரிங் த பேண்டமிக் பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க. மனோதர்பன் இஸ் அன் இனிஷியேட்டிவ் அண்டர் த அத்தம் நிர்பார் பாரத் அபியன் லான்ச்டு பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இவர் தான் வந்து லான்ச் பண்ணார் மனோதர்பன்கிற டிஜிட்டல் இனிஷியேட்டிவை. The platform covers a wide range of activities to provide psychological support to the students, counseling services, online resources and a helpline. இது வந்து தீக்ஷான் மனோதர்பன்கிறது இப்போ நமக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆனது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இபிஜி பாத்ஷாலாங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ். EG Pathshala is an initiative of the MHRD under its National Mission on Education through ICT being executed by the UGC. It is also executed by UGC University Grant Commission. The content and its quality being the key component of education system, high quality, curriculum based, interactive and e-content in 70 subjects across all disciplines of social sciences, arts, fine arts and humanities, natural and mathematical sciences. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் டோட்டலாக 70 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம பாத்ஷாலாவில் வந்து இருக்குது. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா MHRD அண்ட் UGC. ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்ஷாலா. நெக்ஸ்ட் கல்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா திஸ் ப்ராஜெக்ட் ஆன் கிரியேட்டிங் டிஜிட்டல் லேர்னிங் என்வைரான்மெண்ட் ஃபார் டிசைன். இதுதான் வந்து ஆக்சுவலாக ரியல் definition for this eKalpa. It is also called eKalpa. Is sponsored by Ministry of Human Resource, Government of India as part of the National Mission in Education through Information and Communication Technology. The main intention is the creation of new learning environments that will provide access to acquisition of critical knowledge, skills and abilities in the field of design. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு eKalpa அப்படின்றது என்னென்னா திஸ் ப்ராஜெக்ட் ஆன் கிரியேட்டிங் டிஜிட்டல் லேர்னிங் என்வைரான்மெண்ட் ஃபார் டிசைன். இதுதான் வந்து பர்டிகுலர் டெஃபினேஷன் ஃபார் eKalpa. ஓகேங்களா? நமக்கு அந்த அப்ரிவேஷனுக்கு தகுந்தாப்பில் இல்லைன்னு யோசிப்பீங்க, ஆனால் இதுதான் டெஃபினேஷன். இது கூட இன்னொரு பேர் தான் என்னென்னா eKalpa. நமக்கு எக்ஸாம்பிள் வந்து த டிஜிட்டல் லேர்னிங் என்வைரான்மெண்ட் ஃபார் டிசைன் அப்படின்றாலே வேறு ஏதாச்சும் சூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்டா நம்மளை குழப்பறதுக்கு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஃபுல் ஃபார்ம் eKalpaவோட டெஃபினேஷன் வந்து இதுதான், டிஜிட்டல் லேர்னிங் என்வைரான்மெண்ட் ஃபார் டிசைனிங். இதோட இன்னொரு பேர் வந்து eKalpa. இட் இஸ் ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா as a part of the National Mission in Education through Information and Communication Technology. பாத்ஷாலா பார்த்துட்டோம், கல்பா. நெக்ஸ்ட் வந்து ஷோட் ஸ்ருதி. It is also one of the digital initiative based on the recommendation of subcommittee National Steering Committee of இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சப்கமிட்டி நேஷ்னல் recommendation of subcommittee National Steering Committee NSC of Shod Sindhu
the Ministry of Education, Government of India has initiated a program Shod Shuddhi. இதை இனிஷியேட் பண்ணது யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Shod Shuddhi, which provides access to plagiarism detection of software to all universities, institutions and in India since September 1 and 2019ல நல்லா பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 1 2019ல இது வந்து இனிஷியேட் பண்ணாங்க. 1000+ institution are identified which includes central universities, state universities, deemed to be university, private universities, centrally funded technical institutions CFTIS, Inter University Center UACS of UGC. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தோம்னா ஷோட் சுத்தி. இதில் மெயினாக நீங்கள் கவனிச்சுக்கிறது என்னென்னா 1000+ இன்ஸ்டியூஷன் வந்து இதில் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 1 2019ல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இ-வித்வான். இ-வித்வான் இஸ் த ப்ரீமியர் டேட்டாபேஸ் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இ-வித்வானுங்கிறது ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்காக அண்ட் அதர் ஃபேக்கல்ட்டி அண்ட் அதர் ஃபேக்கல்ட்டிக்கு இது ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது, சாரி ஃபார் திஸ். And other faculty members working at leading academic institution and other R&D organization involved in teaching and research in India. It provides important information about experts, background, contact address, experience, scholarly publications, skill and accomplishments, researcher identity and etc. The database developed and maintained by Information and Library Network Center with ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃப்ரம் த நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன். இதுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன், NME அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இ-வித்வான்கிறது மெயினாக யாருக்கு அப்படின்னா சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர்ஸ்க்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டேட்டா பேஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க் சென்டர். இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யாருக்காக அந்த டேட்டா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறது யார், அண்ட் இது சப்போர்ட் பண்ணுறது யார், ஃபினான்ஷியலாக இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார், இதெல்லாம் தான் என்னென்னா இ-வித்வானுங்கிறது. நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேட். பரவாயில்ல, நீங்கள் காலேஜ் லெவலில் இந்த வேர்டை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நேட். அதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆமாம் தானே, நிறைய பரவலாக காலேஜஸ் லெவலில் இது வந்து பண்ணுவாங்க. நேட், நேஷ்னல் அகாடமிக் டெபாசிட்டரி. NAD is a 24/7 online storehouse for all academic awards. Easy access and retrieval of an academic award and also guarantees its authenticity and safe storage. இது வந்து பார்த்தா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம NADல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்காக கொண்டு வந்த டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் தான் இந்த நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி. 2 டிஜிட்டல் டெபாசிட்டரிஸ் CDSL வெஞ்சர் லிமிடெட், அதாவது ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்கன்னா CVL அண்ட் NSDL டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். அதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் தான் என்னென்னா இந்த நேஷனல் அகாடமிக் டெபாசிட்டரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா விர்ச்சுவல் லேப்ஸ், இனிஷியேட்டிவ் ஆஃப் MHRD அண்டர் ஏஜஸ் ஆஃப் நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதுதான் என்னென்னா விர்ச்சுவல் லேப்ஸ். விர்ச்சுவல் லேப்ஸ் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து நான் ஃப்ராகை வந்து டிசெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஃப்ராகையோ ரேட்டையோ இப்போ வந்து நான் டிசெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ கான் கெட் தட். என்னால் வந்து அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு நமக்கு விர்ச்சுவல் லேபில் இப்போ நமக்கு ஃப்ராகை வந்து வென்ட்ரலில் வந்து வச்சு டிசெக்ட் பண்ணணுமா, டார்ஸில் வச்சு டிசெக்ட் பண்ணணுமா, இதை வந்து ஃபுல்லாக நமக்கு கிளியர் கட்டாக காட்டுறதா என்னென்னா இந்த விர்ச்சுவல் லேபுங்கிறது. திஸ் ப்ராஜெக்ட் இஸ் எ கான்சர்டோரியம் ஆக்டிவிட்டி ஆஃப் 12 participating institution and IIT Delhi taken up in the remote experimentation. இதுக்கு என்னென்னா ரிமோட் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இப்போ நம்மளால் பண்ண முடியாதுங்கிறத நமக்கு வந்து நம்ம தான் பண்ண போகிறோம். ஆனால் நம்மளோட ஹேண்ட் ஆன் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் நம்ம த்ரூ த ரிமோட் மூலயமா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டன் பண்ணுறது தான் என்னென்னா விர்ச்சுவல் லேப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இ-யந்த்ரா இட்ஸ் எ இனிஷியேட்டிவ் டு ஸ்ப்ரெட் எஜுகேஷன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் by IIT Bombay, sponsored by MHRD through the NMEICT and conceptualized by Professor Kavi Arya and Professor Kirti Ramamridam, Department of Computer Science and Engineering at IIT Bombay. Talk to a teacher. Next இது வந்து இ-யந்த்ரா. இதை வந்து கான்செப்டுவலைஸ்டு பண்ணது யார் அப்படின்னா ப்ரொஃபஸர் கவி ஆர்யா அண்ட் ப்ரொஃபஸர் கீர்த்தி ராமாமிர்தம். இவங்க 2 பேர் தான் கான்செப்டுவலைஸ் பண்ணாங்க. இவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்
இன் பாம்பே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டாக் டு ஏ டீச்சர் ப்ரோக்ராம்ங்கிறது என்னென்னா, a view is a part of this program by IIT Bombay and funded by MHRD under NMEICT. டாக் டு ஏ டீச்சர் ப்ரோக்ராம் இஸ் நத்திங் பட் இப்போ நமக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக ஆன்லைன் மூலிமா நமக்கு அந்த டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த டாக் டு ஏ டீச்சர் ப்ரோக்ராம். இதை வந்து லான்ச் பண்ணுறது யார் அப்படின்னா NMEICT அண்ட் MHRD. ஃபண்ட் பண்ணுறது அதாவது என்னென்னா ஃபண்ட் கொடுக்குறது அவங்க தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆச்சரியா இன்டகிரேட்டட் கண்டென்ட் போர்ட்டல் டு ஹோஸ்ட் ஆல் கண்டென்ட் ப்ராஜெக்ட் டெவலப்டு அண்ட் ஃபண்டட் அண்டர் த நேஷ்னல் மிஷன் ஆஃப் எஜுகேஷன். இதுவும் ஃபண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அதாவது ஃபவுண்டேஷன் ஃபண்ட் கொடுக்குறது யார் அப்படின்னா நேஷ்னல் மிஷன் ஆன் எஜுகேஷன் த்ரூ ICT. There are more than 70 projects on e-content under NMEICT. டோட்டலாக இதில் 70 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம முன்னாடி 70 சப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம். ஆச்சரியாவில் 70 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது which are developed in various subject disciplines.